என்னன்னா நடக்குது இங்க காலங்காத்தால ஃபர்ஸ்ட் பிரம்மல திரும்ப ஒரு ராணுவ அடி பறத்துறா போலையா வீட்டுக்குள்ள பூரா பையன் அடிச்சு பறத்த விட்டுட்டு தலைவன் பேசுற கண்டென்ட் கரெக்டா இருக்கா இல்லையா, ஆனா கண்டமெனிக்கு பேசி விட்டுறான், அட்டி எங்க வீட்டை கொளுத்தி விட்டுறான். எனக்கு என்னமோ இன்னைக்கு வீட்டை கொளுத்தினான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரமோ வந்திருக்கு. இந்த ப்ரமோல பார்த்தா வீட்டுக்குள்ள திரும்பியும் பஞ்சாயத்து ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நேற்று நைட்டு அந்த எபிசோட் நீங்க கவனிச்சிருப்பீங்க. நேற்று நைட்டு எபிசோட் பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு நேற்று நைட்டு லைவ்ல வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட், அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. இதுக்கப்புறம் லவ் அப்படிங்கிறது வந்து இந்த வீட்டுக்குள்ள பெருசா இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படி யாரையா டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அதை நாங்கள் கண்டிப்பாக கண்டித்து நாங்கள் ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுப்போம்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக முடிவு எடுத்திருந்தாங்க. நான் அப்போவே சொன்னேன், ஐயோ இது வந்து ஏற்றி விட்டது முத்துக்குமரன் வேலை. ஏன்னா முத்துக்குமரன் என்ன பண்ணுறான்னா அங்கே வந்து லவ் காண்டி ஒரு டீமை சண்டை போட விட்டுட்டு இவன் இங்கே உட்காந்து லவ் இருக்கக்கூடாது, ஸ்கூலுக்குள்ள லவ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நேக்க அங்கேயும் கொளுத்தி போட்டு இங்கேயும் ஒரு கொளுத்தி போட்டுட்டு இருக்காங்க. அதில் தான் மேனேஜ்மெண்ட் கிறுக்காயி இதுக்கப்புறம் அப்படி இருக்காது, அப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் பனிஷ்மெண்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா காலங்காலத்தில் நம்ம லவ்வை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று நைட்டே வெளிப்படுத்திட்டான். அது வேற விஷயம் வச்சுக்கோங்களேன். நேற்று நைட்டு ஒரு 3 மணி இருக்கும். 3 மணிக்கே விஷால் வந்து இப்படி தவுண்டு போயிட்டான். யார் தர்சிகாவை பார்க்கறதுக்கு பெண்கள் பெட்ரூம்குள்ளே போயிட்டான். அந்த லெவலுக்கு நேற்று நைட்டே ஆரம்பிச்சிட்டாங்க. காலங்காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெஸ்ட் ரூமில் இருக்க கிளாஸ்ல வந்து எழுதிருப்பான் போல, தர்சிகா லவ் பவித்ரன் ஹார்ட் கிட்டு போட்டான்னு நான் நினைக்கிறேன். ஐயோ தர்சிகா லவ் பவித்ரன் இல்ல தர்சிகா லவ் பேர் என்னங்க விஷால் சாரி தர்சிகா லவ் விஷால் அப்படி ஹார்ட் கிட்டு போட்டான்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தை பார்த்துட்டு தான் நம்ம பிடி சார் அழிச்சிருக்காரு உட்காந்து. யாரு நம்ம ஜெஃப்ரி அவர்கள். நேற்று நம்ம பிடி சார் சண்டையெல்லாம் பார்த்தீங்களா, சட்டை எழுதிட்டு அடிக்க போனாப்ல. இந்த மாதிரி 100 பேரை பார்த்துருக்கேன்டா, வெட்டி உர வச்சு போடான்ட்டான் சட்டு நம்ம தலைவன். ஸோ அந்த மாதிரி அவன் உட்காந்து தொடச்சிட்டு இருக்கான். யாரோ எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தொடச்சிட்டு அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். அங்கே ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம், பிரின்சிபல் ஆக்சுவலாக பிரின்சிபல் மாதிரியே இல்லை. ஏன்னா பிரின்சிபல் மாதிரி நடந்துக்கல அந்த ஆளு. அது அப்பப்போ ஒரு வித்தியாசமா நடந்துக்கிறாங்க, அது என்னன்னு சொல்லி கடைசியில் சொல்றேன். ஸோ இந்த இடத்துல இந்த விஷயம் அங்கே மேனேஜ்மெண்ட் பக்கத்தில் போனனால மஞ்சரி போட்டு வெளியூர் எழுத்துட்டாங்க. மஞ்சரி வந்து நிறைய வார்த்தைகளை விட்டுட்டாங்க. நீங்க தான் அப்படி பண்ணிருக்கீங்க, இது ரொம்ப கேவலமான விஷயம், தயவுசெய்து இப்படிலாம் பண்ணாதீங்க, ஏன் இப்படி பண்றீங்க தர்ஷிகான்னு சொல்லி விட்டனால தர்ஷிகா அந்த இடத்துல டென்ஷன் ஆயிட்டு இப்படிலாம் பேசுற வச்சுக்காதீங்க, ரொம்ப ஓவரா பேசுறீங்க, ஏன் இப்படி பேசுறீங்க, நாங்க தான் பண்ணணும் உங்களுக்கு தெரியுமா, எங்களை பத்தி தேவையெல்லாம் பேசாதுன்னு சொல்லிட்டு தர்ஷிகா சண்டைக்கு போறாங்க. அதுக்கு ஆப்போசிட் நம்ம மஞ்சரி வேற, நான் உன்னை வச்சு சொல்லலை, நான் பொதுவா சொல்றேன், சரியா நீ புரிஞ்சுக்கோ, நீ தேவையில்லாம கத்தாதன்னு சொல்றேங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு சீன் சொல்லி ஆகணும். எந்த ஊர்லடா எந்த ஸ்கூல்லடா இப்படி இப்போ ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கத்துறாங்க, எனக்கு புரியலடா, நீங்களாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இல்லை வேற யாருமாடா, ஏன்டா இப்போ நேற்று அப்போ முத்துக்குமரன் சொன்ன மாதிரி தான் நேற்று ஒரு கதை நேற்று வந்து ஃபீட்பேக் கொடுக்கும்போது சொல்லியிருப்பாங்க, கவனிச்சிங்களா, எனக்கு டீச்சர்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்காங்க, அதை விட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்காங்க, ஏதோ வெளியே 4 கொலை வழக்குலேருந்து தப்பிச்சு ஒளிஞ்சு வந்து இருக்க மாதிரி இருக்கானு, அப்பப்போ ஒரு மாதிரி பேசணும், அப்பப்போ பேச மாட்டேங்கானு, அந்த மாதிரி தான் இருக்கானு, அந்த மாதிரி உண்மையாகவே அப்படி தான் இருக்கானு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நடந்துக்க மாட்டேங்கானு. இதில் பிக் பாஸ் தான் பாவம், பார்க்குற நம்ம அதை விட மிகப்பெரிய பாவம். இதில் தர்ஷிகா உட்காந்து கத்திட்டு இருக்காங்க. கத்தமோ திருப்பி மஞ்சரி சும்மா இருப்பாங்களா, அவங்க ஆப்போசிட்ல போட்டு பயங்கரமா கத்துறாங்க. நான் ஒன்ன சொல்ல நீ தேவையில்லாம பேசான்னு சொல்லி கத்தும் போது தர்ஷிகா ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க. கிரியேட் பண்ணி நானும் அவனும் ஒன்னா இருக்கதானே உங்களுக்கு பிரச்சனை, இதுக்கப்புறம் நாங்கள் 2 ஒன்னா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு பிரேயர் விட்டு நடந்து போறாங்க. எந்த ஒரு ஸ்கூல்லடா இப்படி நானும் அவனும் ஒன்னா இருக்கதான் பிரச்சனையா, இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன்னு சொல்லி சண்டைலாம் போடுவானு. ஏடா ஸ்கூல் போயிருக்கீங்களா இல்லடா தற்கூறிகளா, டேய் ஸ்கூல்லாம் இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா இல்லையா, போட்டு உயிரை போட்டு வாங்குறோட ஸ்கூல் டாஸ்க்குன்னு கொடுத்தா கொஞ்சமாச்சும் அந்த ஸ்கூலுக்கு நியாயமான விஷயங்களை பண்ணியிருக்கீங்களாடா, கொஞ்சமாச்சும் ஒரு இம்மி அளவு ஸ்கூலில் இப்படி தான் நடக்கும், ஸ்கூலில் இப்படி தான் ஏதோ ஒன்றாச்சும் பண்ணியிருக்கீங்களாடா, நியாயம் பண்ணுறீங்கடா எப்பா. இதில் சண்டையை போட்டு போனால் ராணுவ வந்து ஏதோ வருஷனிட்ட போய் பேசியிருப்பான் போல, யார் நம்ம பிரின்சிபல் இருக்காங்களா, பிரின்சிபால்கிட்ட போய் ஏதோ பேசியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். பிரின்சிபல் வந்து ஆல்ரெடி அப்பப்போ ஒரு மாதிரி ஆடுறாங்க, இந்த புல்சை மாதிரி தான், ஒரு சைடு வெந்திருக்கு ஒரு சைடு வேகலை, உண்மையாக பிரின்சிபல் அப்படி தான் இருக்காங்க. ஸோ பிரின்சிபல் வந்து ஏதோ வார்த்தையை விட்டாங்க, கரெக்டாக அந்த இடத்துல கட் பண்ணி வார்த்தையை விட்டுருக்காங்க. மேபி நம்மளை வந்து பார்க்க வைக்கிறதுக்காண்டி ப்ரொமோவான வேலையாக கூட இருக்கான். ஓகேவா, இதில் நம்பக்கூடாது நண்பர்களே, இவனை நம்பக்கூடாது, நம்ம கொஞ்சம் இதுக்கப்புறம் உஷாராக இருக்கணும். அந்த இடத்துல தர்ஷியா ஏதோ வார்த்தையை விட்டுருக்காங்க, டக்குன்னு ராணுவ பிடிச்சிது, என்ன இப்படி பேசுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இப்படி தான் பேசுறீங்களா, என்ன ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ராணுவ அந்த இடத்துல கொளுத்தி போட்டான். உண்மையாக சொல்லப்போனா நேற்றுக்கான எபிசோடெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ராணுவ சௌந்தர்யா மட்டும்தான். ராணுவ ஒரு முக்கில் உட்காந்து சண்டையை போட்டு ஒரு மாதிரி வெளுத்து விட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா சௌந்தர்யா நின்று கத்தி ஒரு மாதிரி சண்டை எடுத்துட்டு இருக்காங்க. நேற்றுக்கான இதில் மொத்தமாக சேர்ந்து தான் பிளான் போட்டாங்க அந்த பிராங்க்னு. ஆனால் இந்த பிராங்க் மொத்தமாக கொண்டு போனது 3/4 பேர் நம்ம சௌந்தர்யாவும் ராணுவம் மட்டும்தான். இல்லை ராணுவம் ஹை பீக்கு, என் தலைவன் எங்கெல்லாமோ நின்று கத்துறான், ஒரு மாதிரி ஆக்டிங்கை போடுறான், அப்பப்போ மாறிக்கிறான், அப்பப்போ நடிக்கிறான், அப்பப்போ இன்னொரு டைலாக் வேற விடுவான். சண்டை ஓவரா போயிட்டு இருக்கு, நம்ம மாட்டிப்போமோன்னு தெரிஞ்ச உடனே என்ன சொல்றான் தெரியுமா, சரி வாங்க நம்ம டாஸ்க் பண்ணுவான்னு கேட்கான். டேய் அங்கிட்ட அவன் கொலை வெறியில் அப்படியே ரத்த வெள்ளமா கிடக்குறான், இவன் அதுக்கு இடையில போயிட்டு அவன் டாஸ்க் பண்ணுவான்னு கேட்கறான். ஒரு மாதிரி எல்லாரும் கிறுக்காக்குறான். அது நல்லாவே தெரியுது, இவனுக்கு பேச தெரியல, நமக்கு தெரியுது. அந்த பேச தெரியலங்கிற டாபிக் வச்சு இவன் எல்லாரும் கிறுக்காக்கிறான். நேற்றுலாம் மஞ்சரி ஏதோ வந்து பேசிட்டு இருக்கும்போது அழுதிங்களோ நீங்க, சரி சௌந்தர்யா அழுதாங்களோ, ஐயோ ஜாக்லின்
அங்கே அவ்வளோ பஞ்சாயத்து போய் மஞ்சரி போட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு எல்லாம் போய் நீங்கள் அழுதிங்களான்னு கேட்டுட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி ராணுவ வந்து பயங்கரமாக கொளுத்தி போடுறான். இந்த இடத்துல கொளுத்தி போட்டான், பயங்கரமாக ஏதோ வார்த்தையை விட்டாங்க நம்ம வர்ஷினி அவர்கள். அப்போ அதுக்கு இடையில தீபக்கும் இதை போய் பேசியிருப்பார் போல. தீபக்கும் கிளிதான், உனக்குலாம் அறிவே இல்லையா கும்பிட்ட பயில, உனக்குலாம் அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தை இங்கே கக்கிட்டாங்க. எனக்கு என்னன்னா ஒரே ஒரு வருத்தம் தான்டா, இந்த டாஸ்க்கு கிடைச்சா நேரில் என்னெல்லாம் பேச முடியும் அந்த விஷயங்கள்லாம் இங்கே பேசிட்டு இருக்கீங்கடா. இதுக்கு முன்னாடி இவங்களால நேரில் இதெல்லாம் தீபக்கிட்ட பேச முடியோ அந்த விஷயங்கள்லாம் டாஸ்க் வச்சு பேசிட்டு இருக்காங்க. நேற்று ஜாக்லின் பேசுனாங்க, நீ பார்த்துருப்பீங்க. உனக்கு எல்லாமே தெரியுதுன்னா நீ பெரிய அறிவாளி மயிரும் கிடையாது, உனக்கு தெரிஞ்ச விஷயங்களுக்கு தெரியணும்னு அவசியமும் கிடையாது அப்படின்ற மாதிரி போட்டு தீபக்கை போட்டு வெளுத்திருப்பாங்க. அந்த மாதிரி வர்ஷினியும் போட்டு இதை வெளுக்கிறாங்க. ஏன்னா உனக்கு அறிவே இல்லையா அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து வெறுப்பாயிட்டாங்க. வெறுப்பாய் ஸ்ட்ரைக் பண்ணியாச்சு, முட்டங்கால் போட்டு உட்காந்து போராடுவோம். அந்த பாதி வேகாத ஆம்பளை இடத்துக்கு வெளியே போட்டாதான் நாங்கள் ஸ்கூலுக்குள்ள வருவோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா போட்டு போராட்டம் நடத்துறாங்க. இதில் உண்மையாகவே வர்ஷினி வந்து ரொம்ப டம்மிங்க, நான் சத்தியமாக சொல்கிறேன். அவங்க கேரக்டரில் இருக்காங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை, உண்மையாகவே அவங்க கேரக்டர் பயங்கரமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கே அவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, சில இடங்களில் நான் பிரின்சிபால் அப்படிங்கிறத வச்சு ரொம்ப ஹைப் பண்ணுறாங்க, ரொம்ப ஓவரா. இப்படி தான் பண்ணுவேன், நான் பிரின்சிபால் அப்படி தான் இருக்கும், இது என்னோட ஸ்கூல். அவன் சொல்கிற வார்த்தை எப்படின்னா என்னோட ஸ்கூல் அப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி பிக் பாஸ் சொல்லிட்டார், இந்த டாஸ்க்கை நீங்கள் கொண்டு போகிறது வந்து வெளியே இருக்க இந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணக்கூடாது, அப்படி நீங்கள் பண்ணுறதும் பார்த்து பண்ணுங்க, நான் வெளியே கனெக்டும் ஆகுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஸ்கூலுக்குள்ள என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத இவங்க வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டினாதான் ஓரளவு நீட்டாக போகும். அதை விட்டுட்டு பிரின்சிபால் இப்படி தான் பண்ணுவார், ஒரு 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 எப்படி சொல்லலாம், ஒரு மேனேஜ்மெண்ட்டோட ஹெட்டாக இருந்தால் நான் என்ன வேணால் பண்ணுவேன், அது என்னோட இஷ்டம், நீங்கள் கேட்கக்கூடாது, ஸ்டாஃப்ஸ் யாரும் வந்து கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஓவர். ஏன்னா நேற்றுக்கான நேற்றுக்கு ஒரு ஈவினிங் போல் ஒரு பஞ்சாயத்து பண்ணியிருப்பாங்க. பிடி சாருக்கு ஆல்ரெடி எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்காம பிடி சார் ஒதுக்கி மூலையில் உட்கார வச்சிருக்காங்க. பிடி சார் அந்த காண்டில் உட்காந்துருக்காரு. அப்போ பிடி சார்கிட்ட கேட்காமே இங்கே பூரா பையில சைக்கிள் எடுத்து சுற்றிட்டு இருப்பான். ஓகேவா, அப்படி சைக்கிள் எடுத்து சுற்றிட்டு இருக்கும்போது சோடி அவரை சுற்றுவான். இதுக்கு எல்லாம் வர்ஷினி என்ன பண்ணுவாங்க, அவங்கள போயிட்டு எனக்கு மலரும் நினைவுகள் வந்துட்டு நானும் சைக்கிள் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த சைக்கிள் எடுத்து ஓட்டிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல பிடி சார் திட்டுவாங்க, நம்ம ஜாக்லின் திட்டுவாங்க, என்ன நீங்களே இப்படி பண்ண கரெக்டா? அப்ப எல்லாரும் இதை மாத்தி பண்ணாங்க. ஏன்னா வர்ஷினி மட்டும் சைக்கிள் ஓட்டினா பரவாயில்ல, அருணா ஓட்ட விட்டுட்டு ஃப்ரண்ட்ல உட்காந்து இருப்பாங்க, காதல் 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 அப்படின்னு மாதிரி. இந்த விஷயத்தை பிடிச்சி வச்சு நம்ம ஜாக்லின் சண்டை போடுவாங்க. அப்படி சண்டைக்கு போகும்போது கூட நீங்கள் தான் சொல்லக்கூடாது, சரியா? ஒரு ஸ்டாஃபாக இருந்து நீங்கள் என்கிட்ட பேசக்கூடாது, நான் பிரின்சிபல், நான் இந்த மேனேஜ்மெண்ட்டோட ஹெட்டு, நான் என்ன வேணா பண்ணுவேன், நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஜாக்லின் ஆப்போசிட் பண்ணி நிறைய கொஸ்டின் வைப்பாங்க. மேனேஜ்மெண்ட் இருந்தால் என்ன வேணா பண்ணுவீங்களா, நீங்கள் சொல்கிறப்பெல்லாம் நாங்கள் நடந்துக்க முடியாது, நீங்கள் தேவையில்லாமல் ரொம்ப மோசமாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஜாக்லின் போட்டு வெளியே எடுத்துருப்பாங்க. மொத்தத்தில் பிரின்சிபால் சரியில்லை. இல்லை வைஸ் பிரின்சிபால் என்ன பண்ணுறான்னா முக்கால்வாசி வேலையே நம்ம வர்ஷினியை கரெக்ட் பண்ணுறது மட்டும்தான். ஏன்னா அவனுக்கு கொடுத்துருக்க அந்த ஜாப் அதுதான். அவன் கேப்பு கிடைக்கிற இடத்துலலாம் போய் கிடா வெட்டிட்டு இருக்கான். எந்த கேப்பு கிடைச்சாலும் கிடா வெட்டுறான். மொத்தத்தில் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் செத்து போய் கிடக்குது. அதுவும் நேற்று இந்த பிராங்கை வேற பண்ணி அடிச்சு உடச்சு விட்டான்ல, இன்னும் அந்த பிராங்க் வந்து இவனுக்கு பிராங்க்னு தெரியாது. ஏன்னா எல்லாருமே அந்த விஷயத்தில் அப்படி ஒரு மாதிரி இருன்னு தான் சுற்றிட்டு இருக்கான். ஆனால் பரவாயில்ல, பிராங்கை ரொம்ப நீட்டாக கொண்டு போயிட்டானு. இதுக்கப்புறம் முத்துக்குமரன் இந்த பிராங்கை முடிச்சு வைக்கிறதுக்கு ஒரு பிராங்க் ரெடி பண்ணுறான் போல. அந்த பிராங்க் என்ன மாதிரி போய் முடிய பண்ணி எனக்கு தெரியல. மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த பிராங்க் சக்ஸஸ் வீட்டுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க, டீச்சர்ஸ்லாம் ட்ரிகர் ஆகிட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, ஸ்கூல் டாஸ்க் எங்கடா, இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய சீசன் பார்த்த ஸ்கூல் டாஸ்க் எங்கடா, அது ஸ்கூல் டாஸ்க் மாதிரி தெரியலையடா. நீங்கள் எப்பவும் போல் நாமினேஷன் ப்ராசஸ் பண்ணுறீங்க, மாரல் கிளாஸ்ன்னு பண்ண சொன்னால் நாமினேஷன் ப்ராசஸ் பண்ணுறீங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளே சண்டை போட சொன்னால், அதாவது ஸ்கூல் டாஸ்க்கை வச்சு சண்டை போட சொன்னால் நார்மலாக எப்போவுமே வன்மத்தை கக்கி சண்டை போடுவாங்க, அதே மாதிரி சண்டை போடுறாங்க. மொத்தத்தில் ஸ்கூல் டாஸ்க் மாதிரியே இல்லை. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் போடுங்க. அடுத்த பார்க்கணும்.